தீயவர்களே, இப்பொழுது நாம் திண்டிவனம் வட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற பேராவூர் கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பேராவூர் கவிஞர் சுபாஷ் சந்திரபோஸ் அவரை தெரியாதவர்கள் மிக மிக சொற்பமாகவே இருக்க முடியும். மிக பல ஆற்றல்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற பேராவூர் கவிஞர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர் என்றாலும் இந்த அதிர்ஷ்டம் லக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னவோ அவருக்கு அது மிக மிக குறைவுதான் என்று சொல்ல வேண்டும். அவர் பல ஆற்றல்களோடு இருந்து கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விளங்கிட்ட ஓமந்தூரார் அவர் ஒரு பள்ளிக்கூடம் வடலூரிலே நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு ஆசிரியராக அவரிடத்திலே பணியாற்றி அவருடைய நன்மதிப்பையும் பெற்றவராக அவர் விளங்கி இருக்கிறார். சன்மார்க்க சங்க அமைப்புகளோடு நீண்ட நெடிய தொடர்பு கொண்டவர். யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா அவர்களை பற்றி தெரிந்ததை மிக விரைவாக ஒரு 20 நிமிடங்களில் கூட மிகச்சிறப்பான கவிதைகளை உருவாக்கக்கூடியவர். வாழ்க்கையில் பல சாதனைகள். அந்த லக்குங்கிற விஷயத்தை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 61 நூல்கள் அவர் எழுதியிருக்கார். மரபு கவிதை பாருங்க. இதெல்லாம் அவர் எழுதின புத்தகங்களுடைய பட்டியல் நிறைய இருக்கு. ஆனால் அதில் ஒரு 4 புஸ்தகம் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. மற்றதெல்லாம் இன்னும் அப்படியே முடங்கி போயிருக்கு. இது நிறைய ஆற்றல் குறைவானவர்கள் கூட சமூகத்தில் பிரபலமாக பேசப்படுகிற சூழ்நிலையில் அவர் அப்படியான ஒரு திறமைகள் இருந்தும் ஒரு 4-5 புத்தகங்கள். நேற்றைக்கு கூட ஒரு வாழ்வியல் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு மணிவிழா மலர நேத்திக்கு விழுப்புரத்தில் அவங்க அச்சிட்டு கொடுத்துருக்காங்க. இது அவரோட 5வது நூலாக வருது. 6வது நூல் அடுத்தது தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஐயா கவிஞர் சுபாஷ் சந்திரபோஸ். அவரை பற்றி நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நிறைய பேர் பேசக்கூடிய இடத்துல மேடைகளில் கடைசியாக தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு உணவு இடைவேளை, உணவு எல்லாருக்குமே பசி எடுக்கிற நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் கூட அந்த 2 நிமிஷத்தில் கூட ஒரு நல்ல சிறப்பான கருத்துக்களை தன்னுடைய இயல்பான நகைச்சுவையோடு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அறிஞர் பெருந்தகை. அவர் வாடுற காலத்தில் நிறைய பேர் இப்படி ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறவங்களை பற்றி அவர்கள் வாடக்கூடிய காலத்தில் நம்ம பெரிய அளவில் போற்றுதல் இல்லை. அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால. ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பூர்வீகம் அது எந்த வருஷம் பிறந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிறந்த ஊர் பேராவூர். 31/3/39 1939. அடிப்படை கல்வி 8ஆம் வகுப்பு, பிறகு 10ஆம் வகுப்பு. அடுத்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் புகுமுகம், சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் இடைநிலை, புலவர் இறுதிநிலை பெறாத பட்டயம் பெறாத ஒரு புலவர். 86 வயது முடிஞ்சு அவங்களுக்கு இப்போதைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா நீங்கள் இதெல்லாம் படிப்பு சொல்லியிருக்கீங்க. எந்த வருஷம் கல்யாணம் பண்ணீங்க? ஏறத்தாழ ஊராட்சி ஒன்றியத்திலே 37 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியன் தலைமை ஆசிரியர். ஓய்வு பெற்ற பிறகு ஸ்ரீ பகவான் நேமிநாதர் உயர்நிலைப் பள்ளியிலே 8 ஆண்டு காலம் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று ஏறத்தாழ திருமலையிலிருந்து ஓய்வு பெற்று 20 ஆண்டுகள் ஆகிறது. அங்கேயும் 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 ஆண்டு இல்லை, எந்த வருஷம் கல்யாணம் எந்த வருஷம் பண்ணீங்க? எங்க கல்யாணம் 1967. 67 கல்யாணம் பண்ணீங்க. எத்தனை குழந்தைங்க? 2 ஆண்கள் 4 பெண்கள். ஒரு சிறப்பான வகையிலே ஒரு 6 குழந்தைகளை ஈண்டெடுத்த அற்புதமான இந்த கவிஞர் ஐயா அவர்கள் இந்த கவிதையெல்லாம் எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க? கவிதை எழுதுறது அப்படிங்கிற 1984. அப்பதான் முதல் கவிதை. நான் எழுதிய முதல் கவிதை தேவபந்து ஸ்ரீபாலின் சாதனைகளும் சான்றுகளும். அதை வெளியிட்டவர் அகிம்சை நிறுவனர் பேரணி ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முதல் என்னுடைய இதில் அவருடைய பல அரிய பங்கு. அதில் என்னையும் அவங்களுக்கு நம்மெல்லாம் உண்மையிலேயே ஒரு 61 நூல்கள் எழுதி இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை ஒரு பெரிய பொருட்டாவே நினச்சிக்காம ஒரு வெளியிட்டதுக்கு நன்றி சொல்கிறாங்க. பல நேரங்களில் ஆச்சரியம், உங்களுக்கு இந்த கோபமே வர்றதில்லை. ஏன் கோபப்படுறதே இல்லை? நீங்கள் பார்க்கும்போது எப்படி அது உங்களால் சாத்தியமாகுது? கோபம் வராது இருப்பதே பிறவி குணம். பிறவி குணம் அது. பிறவியால் உங்களுக்கு அந்த கோப உணர்வு இல்லை. அந்த சாத்வீகமான நிலை நிறைய பேரை பற்றி கேட்டா
சங்க காலத்தினுடைய அவை சொன்னால் நட்பும் தயையும் பிறவிக்கணும். ஓஹோ ஓஹோ. அப்புறம் இன்னொரு உங்களோட குணம் புறம் கூறுதல் அப்படிங்கிறது. புறம் முழுமையை சொல்றேன். ஆ சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நட்பும் தயவும் பிறவிக்கணும். வெரி குட். அதான் குறள். சரி, யாரையாவது பத்தி உயர்வாவே பேசுறீங்க, புறம் சொல்றது இல்ல. யாரையும் பத்தி உயர்வா சொல்றீங்க, ஆனா புறம் பேசுறது இழிவா பேசுறதெல்லாம் இல்ல. அதுவும் பிறவி குணமா? அடுத்து அது இருக்குதா. ஓஹோ. அதற்கு அடுத்ததாக பெரிய செய்தி என்ன என்று சொன்னால், எம்பெருமான் வள்ளலார் வருகையுற்ற 200வது ஆண்டிலே தமிழகத்திலும் புதுவை மாநிலத்திலும் ஏறத்தாழ 77 கிராமத்திலே உரையாற்றியிருக்கேன். 76 கிராமங்கள்ல. அப்பா. அதற்கு அடுத்ததாக 30 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை மாநில வானொலியிலே 25 என்னுடைய உரை நிகழ்த்திருக்கிறேன். ஓ, 25 உரைகள் வானொலியில நிகழ்த்தி இருக்கீங்க, வானொலி புதுவை வானொலி நிலையத்துல. அப்பா, இவ்வளவு வேலை பண்ணவங்க அவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த வாழ்க்கை அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பொதுவா? அதை நானே எழுதின கவிதை சொல்லிவிட்டேன். கவலை கொள்ளா உள்ளம் காலை என்ப வெள்ளம் அவலம் என்பது இல்லை அச்சப்படுவதும் இல்லை புவனம் போற்றி வாழ்த்தும் பொழுதும் நன்மை ஏற்றும். ஓ, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா. அடுத்ததாக ஒரு பேரவா என்ன என்று சொன்னால், திருவர கவிஞர் பெருமானவர்கள் காலத்தில் நான் எழுதிய கவிச்சொல் கேளீர் என்ற 250 பக்கம் ஒரு நூல் வெளிவராமலே இருக்கிறது. எழுதி 15 ஆண்டுகள் ஆகிறது. இப்பயும் கூட அவங்க எழுதின இன்னொரு நூல் கேளீர். இப்போ ஐயா அவர்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இப்போ இந்த வேண்டுகோள் வழி அறிவோம் 39 பக்கம் கையால் எழுதுனதுல 39 பக்கம் பிரிண்ட் பண்ணா ஒரு 20 பக்கம் கூட வராது. மிக அருமையான ஒரு விஷயம் தம்பி. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு, அஹிம்சை நடை மூலமாவோ அல்லது யாராவது சான்றோர்கள் அதுக்கு உதவி செஞ்சாங்கன்னா இந்த நூலை வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பான்னு கேட்டிருக்காங்க. ஐயாவினுடைய அருமையான கோரிக்கையை ஏற்று உதவி செய்ய வருபவர்களுக்கு நாம் சிறந்தாழ்த்திய நன்றிகளை தெரிவிக்கிறோம். வணக்கங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில என்ன பெண் என்றால் 45 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றிய பெருமை உண்டு. ரொம்ப மகிழ்ச்சி. 45 ஆண்டுகள். 45 வருஷம். மற்றவங்க எல்லாம் 37 பஞ்சாயத்து திருமலை 8. ஓ, 45 ஆண்டுகள். ரொம்ப அருமை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு. மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு. நல்லதுங்க ஐயா.